ஈஸ்வரர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாதாக. தேவனுடைய பிள்ளைகளை இதனால் கூட தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க நேரங்களில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நிறைய காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறோமோ அந்த நிகழ்ச்சியில் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார், அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் நாம் படிக்கிற வேதங்களில் தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார், எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அந்த கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கற்றுக் கொடுக்குது. இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்க நாம் தேவனோடு கூட நல்லா ஐக்கியப்பட வேண்டும். இந்த நாளில் கூட சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 119 சங்கீதம் 49 வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். கவனிங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இன்றைக்கு தேவன் அநேகரோடு வார்த்தையாய் பேசுகிறார். வார்த்தையாய் பேசுகிற ஒரு தேவன் நம்மளோடு கூட பேசின வார்த்தைகள் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. சபையில் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள்லாம் வைத்துக்கொண்டு அந்த மாதத்தில் பாருங்கள், அவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாது. இந்த மாதத்தில் கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இந்த நன்மையை தருவார், கர்த்தர் இந்த நன்மையினால் நிரப்புவார்ன்ட்டு. வருடத்தில் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நியூ இயர் சர்வீஸில் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறோம். அந்த வாக்குத்தத்தை கேட்கும் போது நிச்சயமாக இந்த ஆண்டில் கர்த்தர் எனக்கு செய்வார், பெரிய நம்பிக்கை உண்டாகும். அந்த வார்த்தைகள் நம்மளோடு கூட பேசும்போது நம்முடைய இருதயம் கண்டிப்பாக இது நடக்கும் என்று. அப்படி உங்களோடு கூட தேவன் பேசின ஒரு வார்த்தைகளை இன்றைக்கு ஆண்டவரிடத்தை சொல்லுங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்தருளும் ஆண்டவரே. எனக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்க வரல, நீர் எனக்கு நம்பிக்கை உண்டு பண்ணின ஒரு வார்த்தைகள், எனக்கு அந்த வார்த்தை நடக்கும் என்று என் மனதில் புரிய வைத்த ஒரு வார்த்தைகள், எனக்கு உதவி செய்யுங்க, அதை நினைத்தருளும் ஆண்டவரே, அது என் வாழ்க்கையில் பலிக்கட்டும், அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று நீங்கள் தேவன் நோக்கி கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். கவனிங்க, இன்னைக்கு நம் நிறைய நேரங்களில் தேவன் நம்மளை நினைத்தார் என்று சொன்னால் ஆசீர்வாதம். ஒரு பாடல் ஒன்று இருக்கு, நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதம் தான், நீங்கள் மறந்தா நான் இங்கே போவேன். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தர் என்னை நினைக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்களா? அப்போ நினைத்தார் என்று சொன்னால் அவர் ஆசீர்வதிப்பார். இப்படித்தான் வேதத்துள்ள மனிதர்கள் பாருங்க, தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு, ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்தருளும். ஏன் அதை நினைக்க சொல்லுகிறான்னா, அதுக்கு அடுத்த வசனத்தை வாங்க பார்த்தீங்கன்னா, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலாக இருந்தது. அது என்ன பண்ணா, என் சிறுமைக்குள்ள எனக்கு ஆறுதலாக இருந்தது. இந்த சிறுமையிலே தேவன் உனக்கு ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய், அதை நம்பக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அது நம்பிக்கை மாத்திரம் உனக்கு கொடுக்கத்தல்ல, நீ நம்பும் போது அது உன் சிறுமையில் உனக்கு ஆறுதலாய் மாறுகிறது. அந்த வார்த்தைகள் உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. நீங்கள் உன்னை உயிரோடு இருக்கிற இது காரணமே கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நம்பினதால் தான் இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிற. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாக்கு எப்படியாப்பட்டது தான், அது நம்மளை மரித்து போக பண்ணுவதில் உயிர் அடைய செய்யக்கூடிய ஒரு வார்த்தைகள். அதை நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் ஆண்டவரே. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிறைய நேரங்களில் எதையோ நம்ம நினைக்கிறோம். எதை நினைக்கிறதுலமா, நமக்கு இப்படி ஆறுதலாக இருந்த வசனங்களை, என்னை உயிர்ப்பித்த வார்த்தைகளை நீங்கள் நினைத்தருள வேண்டும். எதெல்லாம் நினச்சிருப்போன்னு சொன்னால், ஒருத்தன் கேவலமாக பேசியிருப்பான், அதை நம்ம நினச்சி என்ன பண்ணுவோம், பாரு எப்படி பேசிட்டான் பாரு, எப்படி நன்னுனான் பாரு, என்னை பார்த்து எப்படி ஒரு ஏளனமாக பார்த்தேன்னு தெரியுமா, அந்த பார்வையெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் எதை பார்க்கணும் தெரியுமா, உன் சிறுமையில் உனக்கு ஆறுதலாக இருந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுவோம், நினைத்தருளும் ஆண்டவரே. அவைகள் நினைத்தருள்னு சொல்லிட்டு நீ நினைச்சாதான் என்ன பண்ண முடியும், உன் தேவன்கிட்ட இந்த வார்த்தைகளை நினைத்தருள்னு சொல்ல முடியும். இப்போ நிறைய நேரங்களில் பாருங்கள், நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி யுத்தம் பண்ணும்போது தேவன் சொல்றார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை சொல்லி, அந்த வார்த்தைகளை கேட்கும் போது யுத்தம் பண்ணுற மனிதர்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒன்றும் வாய்க்காமல் போயிடும், இது ஒன்றெல்லாம் ஆகிடும், ஒன்றெல்லாம் இப்படியே அந்த நம்பிக்கையாக பேசணும். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்திங்கன்னா, அப்படி ஒரு யுத்தம் பண்ணிந்த மனிதர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, எல்லார் குடும்பமும் சாதாரணமான, அவர்கள் எல்லாரும் பாருங்கள், அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஜனமாக இருந்தவர்கள் பிரிந்து போயிட்டார்கள். அவர்கள் தனித்தனியாய் மாறிவிட்டார்கள். அவருடைய குடும்பத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்து அவரெல்லாம் பிரிந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. இப்போ அந்த குடும்பம் நமக்கு விரோதமாக எழும்புதான்னு சொன்னால், நமக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுதான்னு சொன்னால், இல்லை, என்னாச்சு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகுன்னு சொன்னவர் வாய்க்காமல் போகப்பட்டார். அங்கே பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ பாருங்க, அன்னைக்கு அந்த வார்த்தையை நான் நம்பினேன்,
நம்ப வைத்தது அவர் தான். இந்த வார்த்தையை கொடுத்து என்ன பண்ணுற, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் மைக்காதே போகணும்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையை நம்பினோம். நம்பினதுனால என்ன பண்ணோம், ஒரு பெரிய ஜெயத்திட்டம். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லினே இருக்கிற கண்டி எனக்கு அன்னைக்கு என் சிறுமையில் எனக்கு என்ன பண்ணுது, ஆறுதலாக ஒரு வார்த்தை வந்துச்சு, என்னை உயிர்ப்பித்தது அந்த வார்த்தையை நான் சார்ந்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையை நான் நம்ப வேண்டும், அந்த வார்த்தையோடு நான் ஐக்கியப்பட வேண்டும் சொல்லிட்டு இன்றைக்கி நினைக்கிறோமா? ஆண்டுகிட்ட கேளுங்க, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், நீர் என்னை நம்ப பண்ணின ஒரு வார்த்தையை நினைத்தருளும். அவர்கள் பாருங்க, அந்த வார்த்தையை நம்பும்படிக்கு பேசும்போது அதன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, முற்பிதாக்கள் அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீ தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கியா, தேவனோடு கூட உறவு கொண்டிருக்கியா? இன்றைக்கு எந்த வசனத்தோடு ஆண்டவரும் கூட பேசுகிறவரோ அந்த வார்த்தையை நீ நம்பிக்கொண்டிருக்கிறவனாய் மாற வேண்டும். யோசேப்பை பாருங்க, தேவன் ஒரு சொப்பனத்தை ஒன்று கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை கொடுத்த மாதிரி அந்த சொப்பனத்தை அவர் நம்புகிறார். தேவனை காண்பித்த ஒரு சொப்பனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்புகிறார். அந்த நம்பிக்கையோடு போயிட்டு பாருங்க, அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சொப்பனம் கண்டேன், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குது, உங்களதெல்லாம் பாருங்க. இப்படி அவர் நம்பினவர் எங்கே நம்பினாங்க, குழியில் தூக்கி போட்டாங்க, அடிமையாக விட்டார்கள். பாருங்க, நான் தேவன் மேலே நம்பிக்கை வச்சேன், நான் தேவன் மேலே பெரிய நம்பிக்கையோடு இருந்தேன், அதனால் என்னென்ன பண்ணிட்டாங்க, தூக்கி இங்கே போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கை விட்டுவிடவில்லை, தேவனை நம்புகிறார். அல்லேலூயா. அந்த நம்பும் போது தான் என்ன நடக்குது தெரியுமா, அவருடைய சிறுமை எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைக்கோ, தகப்பனை விட்டு பிரிந்து போய் எங்கெல்லாம் வாழ்கிற அங்கே எல்லாம் அந்த வார்த்தை அவர் எப்படி மாற்ற தெரியுமா, அவருக்கு ஆறுதலாய் மாறியது, அவரை உயிர்ப்பித்தது, அவர் போகிற இடங்களெல்லாம் அவர் உயர்ந்த ஒரு ஸ்தானங்கள் இருந்தார். இன்றைக்கு கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் சிறுமை இன்றைக்கி சூழ்ந்து கொண்டிருக்கா, உங்களை நம்ப பண்ணின ஒரு வார்த்தையை நினைத்தருளும் ஆண்டவனை கேளுங்க. நினைத்தருளும் இயேசுவே, நினைத்தருளுங்க ஆவியானவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்தருளும் ஆண்டவரின் தேவன் நோக்கி கேளுங்க. இன்றைக்கி அவர் நினைத்தருளும் போது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். அப்படியா இவரை நினைத்தருளும் சொல்லிட்டு நினைத்து கொண்டு போகிறாரு. அவர் நம்பின ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, அவருக்கு உதவியாய் மாறுகிறது. யோசேப்பு அங்கே போய் எதை தொட்டாலும் எந்த வேலை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணுகிறார் தேவன். அந்த எஜமான் பார்க்குறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று கண்டு அவனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்தார். சிறுமையிலே அவர் உயர்த்தப்படுகிறார். சிறுமைப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்ட அந்த மனிதனை உயர்த்தி வைக்கிறதுக்கு காரணம் தெரியுமா, அந்த வார்த்தையை நம்புகிற ஒரு மனிதன், அது மேலே நம்பிக்கை வைத்த ஒரு மனிதன். அங்கே ஒரு பிரச்சனை எழும்போது அந்த பிரச்சனைக்கு நடுவில் பாருங்க, அங்கேயும் வார்த்தை மேலே நம்புகிறார், அந்த நம்பிக்கை உள்ளவராய் மாறுகிறார். இல்லை நம்ம ஷார்ட் ரூட்டில் போயிட்டு இப்படி அந்த வீட்டுக்கு ஒரு எஜமானா மாறலாம் அப்படின்னு நினச்சிருந்தோன்னா, தவறு பண்ணியிருந்தோன்னா முடிஞ்சு போய் ஒரு வாழ்க்கை. வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கிறார். திரும்ப பாருங்க, அவருடைய காரியங்கள் அதுக்கு நடுவில் சிறுமை இன்னும் அதிகமாய் மாறுகிறது. ஜெயிலுக்கு போயிட்டார், அங்கேயும் வார்த்தையை நம்புகிறார், அவர் உயர்த்தப்படுகிறார். ஒரு நாள் அந்த ராஜ்யம் முழுவதுக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானங்கள். அவர் நம்பின வார்த்தைகள் அவருக்கு உதவி செய்தது. அவர் நம்பினார், அந்த சொப்பனம் பாருங்க அப்படியே வாய்க்கப்படுது. ஒரு நாள் பாருங்க, இந்த யோசேப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானங்கள் அடைக்கிறார். அவருடைய அண்ணன்கள் பாருங்கள் வந்தாங்க, அங்கே தானியம் வாங்க வந்தவங்க, அந்த ஒரு காரியங்களை பார்த்தவங்க, யோசேப்பு வரான்னு சொல்லும் போது டக்குன்னு பாருங்க, அங்கே அவர்கள் எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். அவங்க அண்ணன்லாம் பணிந்து கொள்ளும் போது கர்த்தர் சொன்ன காரியம் என் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவரே என்ன கூட நினைத்தருளுங்க, என் கூட எத்தனையோ வசனங்களை பேசியிருக்கீங்களே, எத்தனையோ வாக்குத்தத்தம் கொடுத்துங்களே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தேவனத்தில் கேட்டு பாருங்கள். தேவனுக்கு உதவி செய்வார். அவங்களுக்கு செஞ்சார், எனக்கு செய்வாரா? ஏன் உனக்கும் செய்வார்மா, உனக்கு செய்ய தான் காத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு செய்வாரா என்று கேட்கிற சகோதரனே, உனக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, சங்கீதம் 89:35 வசனம் பாருங்க. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேர்ல நான் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்றார். அப்போ தேவன் நமக்கு வாக்கு பண்ணும்போது பரிசுத்தத்தின் பேரில் அவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ அந்த வார்த்தை நிறைவேறலன்னு சொன்னா அது பரிசுத்தம் இல்லாமல் போயிடும் அல்லவா? அப்போ உனக்கு சொன்னதை அவர் மாற்றிக்கொள்ற தேவனா? உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், உனக்கு சொன்னதை நடத்துகிற தேவன். இன்றைக்கு அப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் நான் ஆணையிட்டு இருக்கிறேன்,
தாவீதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன். அப்போ சொன்னதை நிறைவேற்றுவார். ஏன் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டார்? தாவீது அவர் சொன்ன வார்த்தைகளை நம்புகிற ஒரு மனிதன். நீர் பண்ணின வாக்குத்தத்தங்களை, நீர் பண்ணின வார்த்தைகளை, நீர் எனக்கு கொடுத்த வசனங்களை ஆண்டவரே நம்ப பண்ணினீங்களே, அந்த வார்த்தைகளை நினைத்தொருளும் என்று தேவனை பற்றி கொண்ட ஒரு மனிதன். இன்றைக்கு உங்கள் கையில் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார், உங்களோடு கூட உறவு கொண்டு இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த தெய்வத்திட்டத்தில் இன்னைக்கு நீ போய் முழங்கால நின்று, இயேசுவே நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்தருளும் ஆண்டவரே, எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்காத, தேவன் எனக்கு சொன்னது நடக்க வேண்டும் என்று நீ கேட்டுப்பார். தேவன் வாழ்க்கையில் பெரிய காணிச்சுவான். சாலமன் அப்படி தான் போய் கேட்குறார். சாலமன் என்ன கேட்டார்? என் தகப்பனிடத்தில் சொன்னீங்களே அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும், என் தகப்பனுக்கு சொன்னீங்களே அதை செய்யும். அதனால தான் அவருடைய ராஜ்யம் அவ்வளோ பெரிய ராஜ்யமாய் மாறி 40 வருஷம் யுத்தம் இல்லாமல் போவதற்கு தேவனிடத்தில் சொன்னதை பெற்றுக்கொண்டவர். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள், ஆண்டவரே நீ சொல்லிய காரியங்களை என் வாழ்க்கையில் நினைத்தருளும் ஆண்டவரின் கேள்வி. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்க, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. கவனிங்க, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதே இல்லை, பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார், சொன்னதை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு தேவன் கிடையாது, சொன்னதை செய்யக்கூடிய ஒரு தெய்வம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஏன் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர்? ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்வேன் என்று சொன்னால், ஏம்மா இதை செய்கிறேம்மா, நான் இப்போ பண்ணுறேம்மா சொல்லிவிட்டு நான் செய்யலான்னு தான் பார்த்தேன், என்னால் முடியல, எனக்கு அது தெரியல சொல்கிறோம். கவனிச்சிங்களா? எனக்கு அது தெரிலணும். ஆனால் நல்லா கவனிங்க, ஏன்னா எனக்கு அது தெரியல, அது எனக்கு புரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டது தெரியுமா? தேவன் என்ன காரியங்கள் செய்யக்கூடியது தெரியுமா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு தெய்வம். அதனால தான் ஜெயபல மாணவர். ஒன்றிலும் தோற்று போனவர் அல்ல, ஒன்றிலையும் செய்ய முடியாதவர் அல்ல. பாருங்க, ஜனங்களை நடத்தி கொண்டு போவேன்னு சொல்லும் போது, என்னப்பா நடுவில் செங்கடல் வந்துச்சு, நான் என்ன பண்ண முடியும், அதனால் என்னால் செய்ய முடியாது, கொஞ்சம் தண்ணினா கூட ஒதுக்கலாம் அப்படின்னு சொன்னாரா? செங்கடலை 2ஆய் பிரித்து ஜனங்களை என்ன பண்ண, உலர்ந்த தரையில் நடக்க பண்ண அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஜெயபலமானவர். யோர்தான் ஏதோ கொஞ்சம் தண்ணி வரும்போது நீங்கள் கடந்து போனீங்கள் என்று சொல்லவில்லை. யோர்தான் கரை புரண்டு வரும்போது, ஆசாரனுடைய உள்ளங்கால் அங்கே படும்போது தேவன் என்ன பண்ணுவாரா? அந்த தண்ணீர் நிறுத்துவார் என்று சொன்னார். அவர்கள் உள்ளங்கால் அங்கே பட்டவனையும் ஓடி வந்த தண்ணி திரும்ப ரிட்டர்ன் போய் ஒரு குவியாய் நின்றது. ஜெயபலமானவர், அதை செய்து முடிக்கிறவர். அந்த ஜெயபலமானவர்கிட்ட தான் சொல்கிறேன், என்ன கூட நினைத்தருளுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகளை நினைத்தருளுங்கன்னு சொல்லிட்டு தயவாய் தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்கும் போது உங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரக்கா. அவர் பொய் சொல்லுகிற தேவன், மனம் மாற அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம், அவர் தேவன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் செய்வார். தேவன் சொல்லிய நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பழித்திருக்குது. என் வாழ்க்கையில் கூட பழிக்கும்படிக்கு நினைத்தருளும். இத்தனை வருடம் பூமியில் வாழ்ந்து எத்தனையோ வசனம் கேட்டு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை பெற்று உன் வாழ்க்கையில் நடக்காம போயிடுச்சா, நான் மரிப்பதுக்குள்ளாக எனக்கு இதை தாரும் ஆண்டவரே, நினைத்தருளுங்க, இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள என்னை ஆசீர்வதிங்கன்னு தேவனிடத்தில் கேளுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், கவனிங்க, உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை வழிநடத்துகிறார், உங்கள் தேவையை சந்திக்க ஒரு வல்லவராக இருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் பொய் உரையாத தேவன். பவுல் சொல்கிறாரு, அவர் பொய் உரையாத தேவன் என்று. இன்னைக்கு பொய் சொல்லாத ஒரு தேவனை நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கோம், பொய் சொல்லாத தேவனை நம்ம துதித்து கொண்டிருக்கோம். அவர் உன் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி தர வல்லவராக ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாளில் எத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே என்று அப்பா கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்காங்களா? இன்றைக்கு ஆண்டவரே, தாவீது தனக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நினைத்தருளும் என்று, நீ என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்தருளும் என்று சொல்லி உம்மிடத்துல கேட்டு, அப்பா அந்த நினைத்தருளினால அப்படி வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம், உயர்ந்திருக்கிறார், ராஜாவாய் மாறிக்கார், ஒரு உயர்ந்த ஸ்தானங்கள் அடைய தேவன் கிருபை தந்திரே. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுடைய காரியங்களில் கேட்ட வசனங்கள் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். நீர் நினைத்தருளுக்காய் நன்றி சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துவ ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.